ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி விளங்க டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை பற்றி அவங்க மைண்டில் என்ன இருக்குது, அதே சேம் டைம் அவங்கள பற்றி உங்கள் மைண்டில் என்ன இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம், இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து. ஓகே, ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் வேணுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? அது யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரகோட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோராக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் பற்றி வீடியோ கேட்டுருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு அந்த சேனல் தேவி 11 சேனலில் நம்ம அதை இன்றைக்கி அப்லோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஈவினிங் ஒரு 5 o'clock அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க. சரியா? வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உங்கள் மைண்டில் இருக்குன்னு பார்க்கலாம். 7 of Pentacles, 9 of Pentacles, 6 of Pentacles, Emperor, 2 of Wands, Magician. Fool, King of Swords, Knight of Cups, Knight of Wands, 7 of Swords, 4 of Swords. Okay. Reunion, Spying, Wish, Crossroads, Constant, Obsession. Fake, Pleasure, Designed, Mistrust, Clarification, Questions. Okay. Thank you, universe. ஓகே, தென் இன்றைக்கி நம்ம இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் என்ன இருக்குது, தென் அவங்களோட மைண்டில் என்ன இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட மைண்டில் இந்த போஸ்டரை பற்றி என்ன இருக்குது, அதே சேம் டைம் இந்த போஸ்டரோட மைண்டில் அவங்கள பற்றி என்ன இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ போஸ்டரைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதுங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. இது மாதிரி நம்ம இங்கே ஓப்பனாக ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயத்த. ஓகே, தென் நான் போனதாலும் பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மேபி இந்த போஸ்ட்டுங்கிறது சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்களை விட்டுட்டு வேறொரு பாத்தை சூஸ் பண்ணி போயிட்டு உண்டு. ஓகே, ஸோ இவருக்கே லைஃப்பில் எனக்கு இந்த வே வேண்டாம், நான் வேறு வே போகிறேன், எனக்கு ஃபேமிலி தேடி போகிறேன், இன்றைக்கி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் சொல்லி இவர் உங்களை விட்டு போயிட்டு உண்டு. ஸோ கரண்ட்லி நீங்கள் உங்களுக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கிளாரிட்டியில் நம்ம சொல்லலாம். உங்களுக்கு பல டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு டவுட் வந்திருக்கலாம். என்ன இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இதில் நமக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்கா, நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை நினச்சி நம்ம ஏங்குறோம், இந்த ரிலேஷன்ஷிப்போடைய தாட்லேயே நம்ம ஜீவிக்கிறோம். பட் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்யூச்சர் இருக்கா, எனக்கு அது ஃப்யூச்சர் எனக்கு அது கிடைக்குமா கிடைக்காதா, அவங்களுக்கும் ஆயிரத்தி தோடுது உண்டு. பட் உங்களுக்கு இருக்கிற ஃபீல் என்ன அப்படின்னா,
எனக்கு இந்த ஒரு பர்சனை வந்து திங்க் பண்ணாமல் இருக்கவே முடியல. பட் ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் உண்டா என்னன்னு உங்களுக்கும் தெரியல. ஓகே. பட் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இவர் வேறொரு வேறொரு டைரக்ஷனை சூஸ் பண்ணி இவர் உங்களை விட்டு போயிட்டு உண்டு. தென் அதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் மேபி இதில் ஒரு சிலவங்க தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனுங்கிறது உங்களோட ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க மேரேஜ் ஆனவங்களா இருந்தீங்கன்னா ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இருக்கலாம். மேரேஜ் ஆகாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ யாரோ இங்கே நமக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது. ஓகே. பட் கரண்ட்லி நீங்கள் இது செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு உண்டு. ஓகே. ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. ஏன்னா உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடக்குன்னு தெரியல. ஏன்னா இவரை உங்களுக்கு ஒரு போதும் திங்க் பண்ணாமல் இருக்கவே முடியல. பட் அதே சேம் டைம் உங்களுக்கு ஃபியர் உண்டு. என்னால் வந்து ஒரு ஒரு நிமிஷம் கூட என்னால் திங்க் பண்ணாமல் இருக்கவும் முடியல. இந்த ரிலேஷன்ஷிப் இல்லைங்க என்னால் முன்னோட்டு போகவும் முடியாது. அதே சேம் டைம் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் உண்டா அந்த ஒரு டவுட் உண்டு உங்களுக்கு. ஓகே. அதே சேம் டைம் இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு வேறொரு டைரெக்ஷனை தேடி போயிட்டு உண்டு. ஸோ ஒட்டுமொத்தமாக ரிலேஷன்ஷிப்பில் கொலாப்ஸ் ஆகி நீங்கள் நின்றுட்டு உண்டு. ஓகே. இது என்ன ரிலேஷன்ஷிப்பு, நான் எதுக்கு இந்த ஒரு பர்சனை பார்த்தேன், எதுக்கு இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வந்தாங்க. அதே சேம் டைம் இந்த ஒரு பர்சன்கிட்ட இருக்கிற அடிக்ஷன், ஃபிசிக்கல் அடிக்ஷனாக இருக்கட்டும், இல்லைங்க எமோஷனல் அடிக்ஷனாக இருக்கட்டும், இந்த வேர்ல்டில் வேறு யார்கிட்ட உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு இல்லை, இல்லைங்க இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபுல் உங்களுக்கு வேறு யார்கிட்ட ஃபீல் ஆகிட்டு இல்லை நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்க மேலே உங்களுக்கு ஒரு அடிக்ஷன், ஒரு உங்கள் மைண்டுக்குள்ளே 24/7 இந்த ஒரு பர்சனோட தாட்ஸ் உண்டு. 24/7 இந்த ஒரு பர்சனோட தாட்லேயே நீங்கள் நின்றுட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் நவ் நீங்கள் அப்படி இல்லை நம்ம சொல்லலாம். ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சம்டைம் நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு அவனை பற்றி திங்க் பண்ணால் தான் எனக்கு அந்த ஒரு டேங்கிறது ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. அவனை பற்றி எனக்கு திங்க் பண்ணாமல் எனக்கு இருக்கவே முடியல. நானாக திங்க் பண்ணுறேன்னா இன்றைக்கி அவனோட தாட்ஸ் வருதா என்னதோ தெரியலை. பட் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் அவனோட தாட்லேயே நான் ஜீவிச்சிட்ருக்கேன் ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் நின்றுட்டு உண்டு. அதுவும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு உண்டு. பட் அது பயந்து நின்றுட்டு உண்டு. ஏன்னா நம்ம இந்த மாதிரி நிற்கிறோமே, இதில் நமக்கு ஒரு ஃப்யூச்சர் உண்டா, இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காத எதுவுமே தெரியாது. பட் நீங்கள் நின்றுட்டு உண்டு இந்த மாதிரி. ஓகே. பட் இவர் ஆக்சுவலி பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர்னு உங்களுக்கு தெரியும், ஒரு கண்ட்ரோலிங்கான ஒரு கேரக்டர் தெரியும், யாரோட பிடியில் நிற்காத ஒரு கேரக்டர்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இவர் எனக்கு இது வேண்டாம், எனக்கு வேறு ஒரு டைரக்ஷன் இம்பார்ட்டன்ட், இவரை சூஸ் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு உண்டு. மேபி உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்கலாம். நம்ம செல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு டைமில் நம்மளை ஃபோக்கஸ் ஆகக்கூடிய ஒரு டைமில் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டைமில் நம்மளை விட்டுட்டு போனவங்க நம்மக்கிட்ட வந்து சேருவாங்கன்னு உங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம 24/7 இவனோட தாட்லேயே நம்ம இருந்துகிட்ருக்கோம். ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் உண்டான தெரியாது. ஒரு கட்டத்தில் மேபி நீங்கள் 1 இயர் நின்றுருக்கலாம், 2 இயர்ஸ் நின்றுருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிட்டு. கிளாரிட்டி மீன்ஸ் என்ன சொல்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் உண்டான்னு தெரியாது. பட் நம்ம 24/7 ஒரு அடிக்ஷனில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். தென் லாஸ்ட் எண்டிங்கில் நமக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லைன்னு சொல்லும்போது நம்ம லைஃப் டோட்லி வேஸ்ட் ஆகி போயிடும். நம்ம வந்து 2 இயர்ஸ் நம்ம இதுக்கு எஃபோர்ட் கொடுத்தோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். ஆனால் அதில் ஒரு பெனிஃபிட் இல்லைன்னு சொல்லும்போது ஒட்டுமொத்தமாக நம்ம சீரோவில் நிற்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க கூட நீங்கள் ஒரு அட்டெக்ஷனில் நீங்கள் ஃபீல் ஆகிட்டு மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் இவரோட தாட்லேயே நீங்கள் வாழ்த்துட்டு. ஸோ அப்போ உங்களை நீங்கள் சேஃப்டி பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு எஃபோர்ட் கொடுக்குறோம், நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம மைண்டில் திங்க் பண்ணுறோம், அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கணும். 1 இயர் 2 இயர்ஸ் நான் நின்று எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட் இல்லை. லாஸ்ட் டைம் இந்த ஒரு பர்சன் போயிட்டு உண்டு. மறுபடியும் நின்னே அப்படின்னா மறுபடியும் நிற்கிறதுக்கு நீங்கள் ரெடி. ஓகே. மறுபடியும் நான் ஒரு 2 இயர்ஸ் இவரை மைண்டை போட்டு திங்க் பண்ணி இவனுக்கு தாட்லேயே நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் உண்டா, இல்லைங்க அப்படி ஃப்யூச்சர் இல்லைங்க நான் என்ன பண்ணுவேன். ஒட்டுமொத்தமாக டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, மைண்டு வேஸ்ட்டு, அந்த லைஃபே வேஸ்ட்டாக போகுது. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷனுக்கு செல்ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு உண்டு. எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நம்மளை ஃபோக்கஸ் ஆகும், நம்மளை ஹாப்பியாக வச்சுப்போம், நம்ம ஃபினான்ஷியலி ஓகே ஆகும். ஏன்னா டோட்லி இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்ச நாள் நீங்கள் நின்று ஃபினான்ஷியலி உங்களுக்கு இஷ்யூ வந்திருக்கலாம், கெரியர் இஷ்யூ வந்திருக்கலாம். ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மனசிலாக்கிட்டு அவனை திங்க் பண்ண ஒரு டைம் நான் நான் 24/7 அவனை நான் திங்க் பண்ண ஒரு டைம் நான் என்னோட கெரியர்லையோ நான் என்னோட ஸ்டடிலேயே கொடுத்துருந்தா கூட இன்றைக்கி நான் கொஞ்சம் க்ரோ ஆகிருப்பேன். ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷனில் 2 வருஷம் ஆல்ரெடி கொஞ்ச நாள் நின்று நமக்கு அதில் ஒன்றும் இல்லை, மறுபடியும் ஒன்றும் இல்லை, மறுபடியும் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் மொத்தமாக நமக்கு அந்த டைமே வேஸ்ட் பண்ணிவிட்டோம், நம்ம லைஃப்பில் குறைச்சி நாள் நம்ம அழிச்சிட்டோம். மறுபடியும் நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. நம்மள ஃபோக்கஸ் ஆகும், நம்மளுக்கு க்ரோ ஆகும், நம்ம செல்ஃப் லவ் பண்ணுவோம். விருப்பம் இருந்தால் வரட்டும். ஓகே. விருப்பம் இருந்தால் வரட்டும், இல்லைங்க எனக்கு விதி இருந்தீங்க வரட்டும் அந்த ஒரு தாட்ஸோட
கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு பயங்கரமாக நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் பிஸ்னஸில் க்ரோ பண்ணிட்டு இருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். இன்றைக்கி ஸ்டடியில் க்ரோ பண்ணிட்டு இருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். ஓகே, என்னதான் இருந்தாலும் இன்னர் வைஸ் நீங்கள் கம்ப்ளீட்டட். ஓகே, எனக்கு வந்து ஓகே ஒரு கட்டத்தில் அந்த ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டப்பட்டேன். பட் நான் ஐம் ஓகே, இனி யார் என்னடா ஜீவிக்க முடியுங்கிற ஒரு ஹோப் உங்களுக்கு உண்டு. பட் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் அடிக்கடி நீங்கள் ஸ்பை பண்ணுறீங்க சோஷியல் மீடியாலேயோ இல்லைங்க. அடிக்கடி இவர் அட்லீஸ்ட் இவங்க எப்படி இருக்காங்க, இவங்க லைஃப்பில் என்ன நடக்குன்னு ஒரு டீட்டெயில் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஒரு சிலவங்க பயங்கரமாக பிஸ்னஸில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கலாம், புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க ஏதோ ஒரு இன்கம்காக நீங்கள் ஆல்ரெடி வெயிட்டிங் எனர்ஜி நீங்கள் நிற்கலாம். பட் இருந்தாலும் இந்த ஒரு போஸ்டருக்காக ரீயூனியனுக்காக நீங்கள் ஆக்சுவலி வெயிட்டிங் நான் சொல்லுவேன். ஓகே, உங்களுக்கு மைண்டில் ரீயூனியன் ஷோராக அவங்களுக்கு வேணும். ஓகே, என்ன தான் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணாலும் இன்னர் வைஸ் நீங்கள் கம்ப்ளீட்டடாக இருந்தாலும், ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு பர்சன்கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் கிடையாதுன்னு அது உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே தெரியும். பட் இவரை திங்க் பண்ணாமல் உங்களால் இருக்கவும் முடியாது, இந்த ஒரு பர்சன் இல்லைங்க ஜீவிக்கவும் முடியாது, ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு உண்டு. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு ஒரு டைமில் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணலை, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, கெரியர் வைஸ் க்ரோ ஆகாமலே நீங்கள் வந்து மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் இவங்க நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பண்ணாமல் நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் உங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, அதே சேம் டைம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க இந்த ஒரு பர்சனை. பட் முன்னாடி மாதிரி இருந்து 24/7 நீங்கள் திங்க் பண்ணல. பட் ஃப்ரீ டைம் உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் ஆகிட்டு உங்களை இங்கே க்ரோ ஆகிட்டு குறிச்சு டைம் ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் கிட்ட நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த பர்சன் கிட்ட உங்களுக்கு ஒரு ரீயூனியன் உங்களுக்கு ஆசையே அப்படின்னா இவர்கிட்ட இருக்கிற ஒரு அப்சஷன் வந்து உங்களுக்கு வேறு யாரு கூட ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஓகே, ஆக்சுவலி உங்கள் மைண்டில் எப்போவும் அந்த ஒரு பர்சனோட தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பட் நீங்களாக திங்க் பண்ணிட்டா கூட அந்த ஒரு பர்சனோட தாட்ஸ் உங்களுக்கு வர மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கும். இவர்கிட்ட இருக்கிற ஒரு அப்சஷன் வேறு யாரு கூட உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு இல்லை. அதே சேம் டைம் ஃபிசிக்கலாக இருக்கட்டும், எமோஷனலாக இருக்கட்டும், பட் ரிலேஷன்ஷிப்பில் ஃபியூச்சர் இல்லை. கரண்ட் நீங்கள் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நிற்கிறீங்க, தேர்ட் பார்ட்டிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, தேர்ட் பார்ட்டி கூட தான் நிற்கிறீங்க, எல்லாம் ஓகே தான். பட் என்னதான் இருந்தாலும் நீங்கள் மனசில் இருக்கிற ஒரு விஷயம்னா நம்ம என்னதான் நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தால் உங்களோட சக்ஸஸ்ங்கிறது இந்த ஒரு பர்சன். ஏன்னா இவர் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு அந்தளவுக்கு சக்ஸஸும் கிடச்சிட்டு நம்ம சொல்லலாம். இவர் உங்கள் கூட கனெக்டாக இருக்கக்கூடிய ஒரு டைமில். ஓகே, ஸோ அப்போ உங்களோட விஷுவல் ஃபுல்மான இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, ஹாப்பியாக இருக்கீங்க, அதே சேம் ரீயூனியனுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க நம்ம சொல்லலாம். இதுதான் உங்களோட எனர்ஜி ஷோராக ரெசனேட் ஆகும். அப்படி கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஷோராக ஆப்போசிட் பர்சனோட எனர்ஜியும் கரெக்டாக இருக்கும். சரியா? ஸோ அப்போ கரண்டி நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் கட்டாயம் வந்து அது சக்ஸஸ் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் நினைக்கிற விஷயத்தை அடையிறதுக்கான ஒரு கழிவு உங்களுக்கு உண்டு. அதை நீங்கள் மனசில் ஆக்கிக்கோங்க. சரியா? நீங்கள் என்ன அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஷோராக அவங்களால அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கழிவு உண்டு. பட் நம்ம ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை பேஷன்ஸ் ஆகும். ஓகே, செகண்ட் நமக்கு ட்ரஸ்ட் ஆகும், மூணாவது கிளாரிட்டி. ஓகே, என்ன விஷயம் உங்களுக்கு வேணும் அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நில்லுங்க. செகண்ட் விஷயம் யூனிவர்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சுக்கோங்க. மூணாவது விஷயம் பேஷன்ஸாக வெயிட் பண்ணுங்க. நம்ம ஒரு பொருள் ஆசைப்படுறோம், நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை ஷோராக நமக்கு யூனிவர்ஸ் கொடுக்கும். பட் அதுக்கு தேவை நமக்கு பேஷன்ஸ் தான். இது 3 கட்டாயம் நமக்கு இருக்கணும். கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் நினைக்கிறது நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற ஒரு விஷயங்கிறது உங்களுக்கு ஷோராக அட்ராக்ட் ஆகும். அதுக்கான ஒரு கழிவு உங்களுக்கு உண்டு. ஸோ அது நம்ம செல்ஃப் லவ் நான் எல்லா வீடியோவும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். நமக்கு தேவையான விஷயம் நமக்கு அட்ராக்ட் ஆகணும். அப்புறம் நம்ம ஹை வைப்ரேஷன் நம்ம இருக்கணும். நம்ம எப்போவுமே எவ்வளோ மனுஷனாக பிறந்தா அப்படின்னா கஷ்டம் நஷ்டம் எல்லாமே நமக்கு வரும். பட் என்னது லெவலில் டவுன் ஆக்கக்கூடாது. ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 2 மணிக்கு நீங்கள் டவுன் ஆகுறீங்க அப்படின்னா உடனே ஏதாவது பண்ணி உடனே நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. அதே டவுனான வைப்ரேஷன் நம்ம நிற்கக்கூடாது. ஏன்னா நெகட்டிவில் நம்ம நிற்கும் போது நெகட்டிவ் அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எந்த அளவுக்கு நீங்கள் சிரித்து, எந்த அளவுக்கு நீங்கள் ஹாப்பியாக, எந்த அளவுக்கு உங்கள் கவலைகளை மறந்து, எந்த அளவுக்கு நீங்கள் நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், ஒரு ஹை வைப்ரேஷனில் நீங்கள் நிற்கணும். ஓகே, நான் யாருக்காகவும் ஈங்கலை தவிக்கலாம். ஓகே, ஸ்நேகம் இருக்குது. ஓகே, அது யாருக்கு தான் இல்லை இருக்குது. பட் நான் என்னோட வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நான் என்னை சுற்றி இருக்கணும் ஹாப்பியாக வச்சுக்கிறேன். நான் சந்தோஷமாக இருக்கேன், யூனிவர்ஸ் கூட கனெக்டாக இருக்கேன். இந்த மாதிரி ஹை வைப்ரேஷன் நீங்கள் இருக்கும்போது அட்ராக்ட் ஆகும். ஓகே, சம்டைம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமலே நமக்கு நிறைய விஷயங்கள் அட்ராக்ட் ஆகிருக்கும். ஒரு விஷயம் என்னென்னா, உயிர் இல்லாத ஒரு பொருட்களை உங்களால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, காசாக இருக்கட்டும், லேண்டாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், இது எதுக்குமே உயிர் கிடையாது. இது ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடும். அதேமாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சன் சொல்லும்போது கட்டாயம் நமக்கு இங்கே டைம் எடுத்துக்கும். அட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாகும். இந்த இடத்துல நமக்கு பேஷன்ஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அப்போது கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஷோர் அது உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும்.
பட் உங்களுக்கு தேவை பேஷன்ஸ் தான். ஓகே, பேஷன்ஸ். தென் உங்கள் வைப்ரேஷன் எப்போவுமே ஹையில் வச்சுக்கோங்க. இந்த வேர்டில் யாரோட பேச்சாக இருக்கட்டும், யாரோட கேரக்டர்ஸாக இருக்கட்டும், உங்கள் வைப்ரேஷனை டவுன் ஆக்காமல் ஒரே ஸ்டேபிளாக வைக்கும் போது படிங்க. அதான் நம்ம ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய விஷயம். நம்மளை டவுன் ஆக்குறதுக்கு வெளியே ஆட்கள் இருக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே தான் ஆட்கள் இருப்பாங்க. நம்ம டவுன் ஆக்குறதுக்கு நம்மளை டவுன் ஆக்கிட்டே தான் இருப்பாங்க. கெரியர் வைஸாக இருக்கட்டும், ஃபேமிலி வைஸாக இருக்கட்டும், ஏதாவது சொல்லி நம்மளை டவுன் ஆக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் டவுன் ஆகக்கூடாது. என்ன நடந்தாலும் உடனே அதிலேருந்து பூஸ்டப் பண்ணி வெளியே வர மாதிரி நம்ம இருக்கணும். ஸோ அதுக்கான ஒரு வித்தையை நீங்கள் படிங்க. மெடிடேஷனுக்கு அது ட்ரை பண்ணுங்கள். மெடிடேஷன் நம்ம பண்ணும்போது நம்மளை யாருமே தோக்கடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பவர் அதில் ஃபீல் ஆகும். சரியா? ஸோ ஆப்போசிட் இருக்கிற பர்சன் அட்ராக்ட் ஆகிற அளவுக்கு நம்ம இருந்துக்கணும். எப்பயுமே அவங்களே ஆக்சுவலி நினைக்கணும், எப்படி இவங்க எப்போவுமே சிரிச்சிட்ருக்காங்க, எப்போவுமே ஹாப்பியாக இருக்காங்க, இவங்களுக்கு லைஃப்பில் கஷ்டமே வராது, இவங்களால் மட்டும் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியுது. ஸோ நம்ம ஹை வைப்ரேஷனில் இருக்கும்போது அட்ராக்ட் ஆகும். ஏன்னா ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்களை தேடி வர்றான், இல்லை உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா அவன் ஒரு பீஸ்க்காக, இல்லைங்க ஒரு ஹாப்பினஸ்க்காக. இந்த இவங்க கிட்டே போனால் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், இவங்க கிட்டே போனால் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், இவங்க கிட்டே போனால் நம்மளே மறந்து சிரிப்போம். இதில் தான் அட்ராக்ட் ஆகி வருவானே தவிர, இந்த பொண்ணு எப்போவுமே சோகமாக இருக்கா, அழுதுகிட்டே இருக்கா, நம்மளும் கூட போய் சேர்ந்தோம் அப்படின்னு நம்மளும் கூட சேர்ந்து அழுலாம் சொல்லிட்டு எவனையும் அட்ராக்ட் ஆக மாட்டோம். ஓகே, நீங்கள் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டவுன் ஆகும். ஓகே கூல், ரிலாக்ஸ், பீஸ்ஃபுல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வர்றீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகணும். ஸோ ட்ரை செல்ஃப் லவ். தென் இவரோட வைப்ரேஷன் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பர்சன் ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபேக் ஆகினுட்டு காரணம் ஏன்னா ஆக்சுவலி இந்த பர்சன் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, கோயின் வித் ப்ளோ சுச்சுவேஷன் போகிற ஒரு கேரக்டர். அவருக்கு அவராக இம்பார்ட்டன்ட், அவருக்கு அவரோட கோலாக இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு பர்சன் சம்டைம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் மேபி இவருக்கு காலோ மெசேஜ் பண்ணிக்கலாம், எனக்கு இப்போ ஃப்ரீ டைம் இருக்குது, நம்ம மீட் பண்ணலாமா. இந்த ஒரு பர்சன் அப்போ இவர் வந்துட்டல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் ஆக்சுவலி இவரோட காரியம் தான் இம்பார்ட்டன்ட், இவரோட கோல் தான் இவருக்கு இம்பார்ட்டன்ட். என்ன சொல்கிறது, சொந்த காரியம் சிந்தாபாத்னு சொல்கிற மாதிரி அவருக்கு அவரோட ஹாப்பினஸ், அவருக்கு அவரோட சந்தோஷம், அவருக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸு, பார்ட்டி, செலிப்ரேஷன் இந்த மாதிரி தான் இம்பார்ட்டன்ட். பட் ஒருபோதும் உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டன்ஸ் இவர் கொடுத்துட்டில்ல. மேபி நீங்கள் இவர்கிட்ட கால் பண்ணும்போது மெசேஜ் பண்ணும்போது ஃபுல்லாக பிஸி எனக்கு ஒர்க் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு பர்சன் கோ வித் ப்ளோ சுச்சுவேஷன் போகிற ஒரு கேரக்டராக அவங்களுக்கு ஒரு இம்மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலாம். ஓகே, யார் எப்படி போனால் என்ன, எனக்கு நான் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோடய கோல் இம்பார்ட்டன்ட், எனக்கு லைஃப்பில் க்ரோ ஆகிட்டே இருக்கும். என்ன அவருக்கு ஹாப்பியாக வச்சுக்க தெரியும். ஓகே, அவங்களுக்கு ஹாப்பியாக வச்சுக்க தெரியும். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கூட்டம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கொஞ்சம் பேரை சூஸ் பண்ணிவிட்டு அவங்க அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் போகிற ஒரு கேரக்டர் ஆகும். பார்க்குறதுக்கு ரொம்ப மெச்சூரிட்டி மாதிரி ஃபீல் ஆகும். பட் இவரோட கேரக்டர் ஆக்சுவலி இம்மெச்சூரிட்டி. காரணம் என்ன அப்படின்னா, எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, கோலெல்லாம் பயங்கரமாக க்ரோ ஆகுறாங்கன்னு உங்களுக்கு வெளிப்பார்வைக்கு ஃபீல் ஆகும். ரொம்ப அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் அட்ராக்ட் ஆகிட்டு. பட் அந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் இம்மெச்சூரிட்டி ஆகும். ஓகே, அவங்க செல்ஃப் லவ் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், அவங்க லைஃப்பில் க்ரோ ஆகிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பார்த்து அட்ராக்ட் ஆகிட்டு. பட் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இம்மெச்சூரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இவர் ஆக்சுவலி எமோஷனலி டவுனாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் இவர் நம்ம மீட் பண்ணலாமா, இல்லைங்க உங்ககிட்ட பேசக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் இவர்கிட்ட நின்று பேசிட்டு ஒரு டைம் கொடுத்துருங்க. பட் அதே சேம் டைம் நீங்கள் டவுனாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஹெல்ப்னு சொல்லக்கூடிய ஒரு டைமில் அப்போ அந்த ஒரு பர்சன் எனக்கு பிஸியாகும், எனக்கு ஒர்க் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. டோட்டலி உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் ஒரு நாள் உங்களுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்துட்டும் இல்லை. அதே சேம் டைம் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சீட்டிங் பண்ணிட்டு காரணம் கேட்டு இந்த ஒரு பர்சன் நீங்கள் உங்கள் கூட கனெக்டாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் வேறு யார் கூட பேசிட்டு உண்டு, இல்லைங்க வேறோட கான்டாக்டில் இருந்துட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சீட்டிங் கார்டு நமக்கு வந்துட்டு உண்டு. உங்கள் கூட கனெக்டில் இருந்துட்டு வேறு யார் கூட கான்டாக்டில் இவர் போயிட்டு உண்டு. நீங்கள் கேட்ட டைமில் இவர் சொல்லிட்டு உண்டு. அது ஆக்சுவலி எனக்கு நானாக போகல, அவங்கள தான் என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்காங்க, அவங்கள தான் என்னை தேடி வந்தாங்க, அது என்னோடய ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி இவர் சொல்லிட்டு உண்டு. ஓகே, பட் கரண்ட்லி இவரோட எனர்ஜி என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் ரூடாக வைக்கிறாங்க உங்ககிட்ட. இவரே சீட்டிங் பண்ணிவிட்டு இவரோட உண்மை தெரிஞ்சு போச்சுல்ல. ஓகே, இவரோட உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இவர் வேறு யாரு கூட கான்டாக்டில் இருந்த ஒரு விஷயத்தை இங்கே கண்டுபிடிச்சிட்டிங்க. இவரோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவரோட உண்மையான ஒரு கேரக்டர் தெரிஞ்சு போச்சு. அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் நம்ம 2 வருஷம் 3 வருஷம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் ஒட்டுமொத்தமாக டைமே வேஸ்ட் ஆகி போச்சு. இனிமேல் நம்ம இந்த மாதிரி தப்பை பண்ணக்கூடாது. நம்ம இவரை நினச்சிட்டு இவனுக்காக நம்ம நின்று நாட்களை விட நம்ம கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் நம்ம க்ரோ ஆகிருக்கலாம். ஸோ அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் ரூடாக நிற்கிறாங்க. எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, எமோஷன் இல்லை, ஒன்றும் இல்லை, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியும், உன்னால் இருக்க முடியுமா,
அந்த ஒரு சுற்றில ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு ரூடாக இருக்கிறாங்க நம்ம சொல்லலாம். பட் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனல் ட்ரூ ஃபீலிங்ஸ் நம்ம சொல்லும்போது இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் உங்ககிட்ட வரதுக்கு பேரி நம்ம சொல்லலாம், ஸ்ட்ரென்த்தில் நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட் இஷ்யூ வந்துருச்சு. இந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு இருந்த ட்ரஸ்ட்டு வந்து பிரேக் ஆகி போச்சு. இவர் மேபி பல டைம் உங்ககிட்ட சிரிச்சு நான் ரொம்ப நல்லவனாக அப்படியாக இப்படியாக அதுவாக இதுவாக நான் உனக்காக ஏங்கிட்டு இருக்கேன், உன்னையே நினச்சிட்ருக்கேன், இந்த மாதிரி உங்களை வந்து ட்ரஸ்ட்டு பண்ண வச்சுட்டு உண்டு. பட் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் உங்கள் ட்ரஸ்ட்டு இங்கே பிரேக் ஆகிட்டு உண்டு. அப்போ ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகிறதுனால கரண்ட் சுச்சுவேஷன் உங்ககிட்ட வரதுக்கு ஒரு பக்கம் பேரி நம்ம சொல்லலாம். ஏன்னா நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. ஓகே, நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிட அந்த ஒரு பேடி உண்டு. அதே சேம் டைம் இந்த ஒரு பர்சனுக்கு இவரை சீட்டிங் இவருக்கு தாட்ஸ் உண்டு மைண்டில் உங்களுக்கு. ஏன்னா இவர் ஆக்சுவலி உங்களை என்ன தான் சீட்டிங் பண்ணிட்டு உண்டுனாலும் இவர் அவங்களை இப்போ திரும்பி பார்க்குறாங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன நடக்குது, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஏன்னா இவருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கிளாரிட்டி இல்லை. எப்படியும் உங்களுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கிளாரிட்டி இல்லையோ சேம் அதே மாதிரி இவருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடையாது. இவரை நல்லா ப்ரேயர் பண்ணுறாரு. ஓகே, என்ன ரிலேஷன்ஷிப், ஏன் எனக்கு இது ஒரு பர்சன் இல்லைங்க, என்னால் ஜீவிக்கவே முடியல, ஏன் நான் இவங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் சீட்டிங் பண்ணேன், ஓகே, ஏன் என்ன மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் போகணும்னு ஆசைப்பட்றேன், என்ன தான் வெளியே நான் பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு இருந்தாலும் மறுபடியும் என் மைண்ட் அந்த பர்சனை பற்றின ஒரு தாட்ஸை கொடுக்குது. ஹார்ட் எனி டைம் உங்ககிட்ட காலை ஒரு மெசேஜோ பண்ண சொல்லுது. ஏன்னா அவங்கக்கிட்ட போகணும்னு ஏன் நான் நினச்சிட்ருக்கேன். டோட்டலி ரிலேஷன்ஷிப்பை குறித்து இவருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. இவரும் நல்லா ப்ரேயர் பண்ணுறாரு, எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் ஒரு கிளாரிட்டி இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்காதான்னு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் வந்து ஒரு பர்சன் டோட்லி ரிலேஷன்ஷிப்பை ஒரு சரண்டர் பண்ணிட்டு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். ஏன்னா இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு ஒரு செப்பரேஷனில். கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, நீங்கள் இவரை தேடி போகலாம் அப்படின்னா வெரி குட். ஏன்னா இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகும். என்ன தான் இவர் வெளியே பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நின்னாலும் நான் இப்படி ஆகும், எனக்கு உன் மேலே ஸ்நேகம் இல்லை, ஃபீலிங்ஸில் உனக்காக வலி, உனக்காக நஷ்டம், எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை, இவங்க நிற்கிறாங்க அப்படின்னு அப்படி கிடையாது. இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஓகே, இவர் ஆக்சுவலி சொல்கிற விஷயம் என்ன, நான் ரொம்ப ஒன்று லவ் பண்ணுறேன், பட் ஏன் என் ஹார்ட்டை நீ பிரேக் பண்ண. இவருக்கு இந்த ஹார்ட் பிரேக்கிங்கிறது இந்த ஒரு செப்பரேஷனில் கிடச்சிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, பட் கரண்ட்லி இவருக்கு உங்ககிட்ட வரதுக்கு பேடி இவர் ஆக்சுவலி இவரோட மைண்டில் தாட்ஸ் உண்டு. உங்ககிட்ட வரணும், கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், உங்களை அப்ரோச் பண்ணணும், உங்களை சமாதானப்படுத்தணும், தாட்ஸ் உண்டு. பட் இவர் பண்ணி போன சில விஷயங்கள், இவர் உங்களை விட்டுட்டு வேறு யார் கூட காண்டாக்ட் ஆன ஒரு விஷயங்கள், ரிலேஷன்ஷிப்பில் நடந்த ட்ரஸ்ட் இஷ்யூ, இதெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் டோட்லி ரிலேஷன்ஷிப்பை சரண்டர் பண்ணிட்டு உண்டு. ஏன்னா இவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை கரண்ட் சுச்சுவேஷனில். எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும், நமக்கானதாக இருந்தீங்க அது கிடைக்கட்டும். இவர் ஆக்ஷன் எடுப்பார். நமக்கு டைம் என்ன தான் இவர் பவுண்ட்ரி செட் பண்ணி சொன்னாலும் இவர் ஆத்மார்த்தமாக ஹாப்பியாக இருந்த ஒரு டைம், என்ஜாய் பண்ண ஒரு டைம் இது அவங்க கூட இருக்கிற ஒரு டைம் தான். பட் நமக்கு இங்கே டைம் எடுத்துக்கும். சரி, ஓகே. ஸோ இது இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸ், இவரோட எனர்ஜிஸ். ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தொடக்கம் உண்டு. ஏன்னா இவருக்கு மைண்டில் ரிலேஷன்ஷிப் ஒரு தொடக்கம் வேணும், அந்த ஒரு தாட் இவரோட மைண்டில் உண்டு. கட்டாயம் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தொடக்கம் வரும். சரியா, பட் கரண்ட்லி சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் எதிர்பார்க்குற ரியூனியன் உங்களுக்கு பாசிபிளாக கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு பாசிபிள் ஆகும். நம்ம இவர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சுவலி நம்ம மனசில் இருக்கிற வேண்டிய மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி நம்ம 24/7 ஒரு பர்சனை பற்றி நமக்கு திங்க் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு இங்கே மேனிஃபெஸ்ட் ஆகும். பட் இங்கே என்ன மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா 24/7 நம்ம அவங்கள பற்றி நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு டைமில் இங்கே நமக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். ஏன்னா நீங்கள் ஒரு பர்சனை பற்றி 24/7 நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு அவங்களோட தாட்ஸை நீங்கள் ஜீவிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஃபியர் வரும். கிடைக்குமா, கிடைக்காதா, இது கிடைக்கலிங்க என்ன பண்ணுவேன், இது கிடைக்கலிங்க நான் செத்து போயிடுவேன். ஓவர் அட்டாச்மெண்ட்டில் வருது இந்த ரிலேஷன்ஷிப்பு. நம்ம 24/7 ஒருத்தவங்களை திங்க் பண்ணும்போது அப்போ இங்கே நமக்கு மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணும்போது அதில் ஒரு பிளாக்கேஜ் க்ரியேட் ஆகுது. ஸோ அப்போ உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கூலாக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு 24 ஹவர்ஸில் ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் அவங்கள பற்றி திங்க் பண்ணால் போதும். மிச்சம் ஒரு டைமுங்கிறது அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. ஓகே, கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைச்சாலும் கூல் ரிலாக்ஸாக இருக்கணும். இந்த இடத்துல தான் மேனிஃபெஸ்டேஷன். ஓகே, இது எனக்கு கட்டாயம் வேணும், எனக்கு கட்டாயம் வேணும், இது இல்லைங்க நான் செத்துருவேன், இது இல்லைங்க எனக்கு முன்னோட்டு போக முடியாது, இந்த மாதிரி சொல்லும் போது அந்த இடத்துல நெகட்டிவ் வைப்ரேஷன் க்ரியேட் ஆகுது. ஓகே எனக்கு அது கட்டாயம் கிடைக்கும், கிடைக்கிற டைம் கிடைக்கட்டும். கூலாக ரிலாக்ஸாக நீங்கள் இருக்கும்போது அது உங்கள் வேலையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். அதனால தான் நம்ம சொல்கிற விஷயம் என்னன்னா செல்ஃப் லவ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஏன்னா உங்கள் மைண்டு வேறு இதில் டைவர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா 24/7 ரிலேஷன்ஷிப்பை திங்க் பண்ணாது. அப்போ அங்கே நெகட்டிவ் வைப்ரேஷன் க்ரியேட் ஆகாது. ஓகே, ஸோ அப்போ உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ப்ரூவ் ஆகும், மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகும்.
தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்டான ஏஜ் பார்க்கலாம். 21 இம்பார்ட்டன்ட், 26 இம்பார்ட்டன்ட், 67 இம்பார்ட்டன்ட், 47 important, 42 important, 41 important, 46 important, 44 important, 49 important, 29 important. Okay. Then important month பார்த்துடலாம். January important, February important, April important, June important, July important, September important. Important date பார்க்கலாம். 1 important, 2 important, 4 important, 6 important, 7 important, 9 important. Okay. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் தான் நடந்துச்சு அப்படின்னா ஷோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார்